ப்ரீவியஸ் இயர் ஜிஎஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்ப்போம். சோழர்களின் ஆட்சி முதலாம் ஜடாவர்ம சுந்தரபாண்டியனால் முடிவுக்கு வந்தது. சோழர்களின் ஆட்சி முதலாம் ஜடாவர்ம சுந்தரபாண்டியனால் முடிவுக்கு வந்தது. சோழர்களின் கல்வி சாலை அமைந்த இடம் எங்கே? எண்ணாயிரம். சோழர்களோட கல்வி சாலை எங்கே இருந்துச்சுன்னா எண்ணாயிரம். விஜயநகர காலத்திய அழகுமிக்க கல்யாண மண்டபங்கள் ஒன்று காஞ்சிபுரம் கோயிலில் காணப்படுகிறது. விஜயநகர காலத்திய அழகுமிக்க கல்யாண மண்டபங்கள் ஒன்று காஞ்சிபுரத்தில் உள்ள கோயிலில் காணப்படுகிறது. பர்வாதினி என்னும் இசைக்கருவியின் மிக பழமையான குறிப்பு வல்லம் குடைவரை கோயிலில் காணப்படுது. பர்வாதினி என்னும் இசைக்கருவியின் மிக பழமையான குறிப்பு வல்லம் குடைவரை கோயிலில் காணப்படுகிறது. முதலாம் ராஜ சோழன் காலத்தின் போது கடாரத்தை ஆட்சி செய்வர் விஜயதுங்கவர்மன். முதலாம் ராஜராஜ சோழன் காலத்தின் போது கடாரத்தை ஆட்சி செய்தவர் விஜயதுங்கவர்மன். 3 தொடர்ச்சியான சங்கங்களின் மிக பழமையான குறிப்பு காணப்படும் இறையனார் அகப்பொருள் 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. 3 தொடர்ச்சியான சங்கங்களின் மிக பழமையான குறிப்பு காணப்படும் இறையனார் அகப்பொருள் 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது. பின்வருவனவற்றை பொறுத்துக. வஞ்சி கரூர், கூடல் மதுரை, கச்சி காஞ்சிபுரம், புகார் காவிரி பூம்பட்டினம். கேவாதா பெருந்தச்சன் என்னும் பல்லவ ஸ்தபதியை குறிப்பிடும் கல்வெட்டு உள்ள ஊர் எது? பூஞ்சேரி. கேவாதா பெருந்தச்சன் என்னும் பல்லவ ஸ்தபதியை குறிப்பிடும் கல்வெட்டு உள்ள ஊர் பூஞ்சேரி. மகாவம்சம் என்னும் வரலாற்று தொடர் சிங்கள மொழியினதாகும். மகாவம்சம் என்னும் வரலாற்று தொடர் சிங்கள மொழியினதாகும். அசோகரின் பாறை கல்வெட்டு 2 குறிப்பிடும் தெற்கு எல்லைகள் முறையே சோழ, பாண்டிய, சத்தியபுத்திர, கேரளபுத்திரர். அசோகரின் பாறை கல்வெட்டு குறிப்பிடும் தெற்கு எல்லைகள் முறையே சோழ, பாண்டிய, சத்தியபுத்திர, கேரளபுத்திரர். இந்தியாவின் தேசிய கடல் அகழாய்வு நிறுவனம் கோவாவில் அமைந்துள்ளது. இந்தியாவின் தேசிய கடல் அகழாய்வு நிறுவனம் கோவாவில் அமைந்துள்ளது. தென்னிந்திய தொல்லியல் ஒரு நிலையான காலக்கணிப்பு ஏற்படுத்திய பெருமை மார்ட்டிமர் வீலரைச் சேரும். தென்னிந்திய தொல்லியலில் ஒரு நிலையான காலக்கணிப்பு ஏற்படுத்திய பெருமை மார்ட்டிமர் வீலரைச் சாரும். மண் மற்றும் மட்பாண்டங்களின் வண்ணங்கள் மன்சல் சாயல்